ப்ளீஸ் தானா, பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பாருங்க. வாங்கிக்கோங்க. சாந்தி, ஏன் இப்படி பேசுற? இந்த உலகத்துல நீ தான் எனக்கு முக்கியம். இப்ப லேப்டாப்பை மூடணும், அவ்வளவுதானே? சாந்தி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? போய் சொல்றீங்க. கண்டுபிடிச்சிட்டியே. அப்ப நான் அழகா இல்லையா? அழகா இருக்கான்னு சொல்றேன். நீ என்னடா போய் சொல்றேன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? என்னங்க, எங்க அம்மா சொன்னாங்க இன்னைக்கு நான் அவங்க கூட தூங்கணும்னு. எதுக்கு தெரியல, கேட்டா சொன்னது செய்யன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என் உடம்புக்கு என்ன? உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா. உன் பாடியில ஹீமோகுளோபின் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஹெல்த் வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. மத்தபடி நீ டேப்லெட் சாப்பிட்டாலே சரியாயிடுவ. இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் உடம்புக்குள்ள ஏதாவது டிசீஸ் இருக்கா? ப்ளீஸ் மறைக்காம சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன பிள்ளைத்தனமா பேசாத சாந்தி. நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். நான் வரேன். ஏங்க ஏங்க சாந்தி கிட்ட என்னங்க சொன்னீங்க? என்ன மாப்பிள்ள? உங்க கூட ரூம்ல வந்து படுத்துக்கன்னு சொன்னீங்களாமே? ஆமா மாப்பிள்ள, அவ உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு. நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. இந்த மாதிரி சொன்னா அவளுக்கு சந்தேகம் வராது? நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு எமோஷன்ல உண்மையை சொன்னா அவ ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த அவமானம் அவ மனசை எவ்வளவு பாதிக்கும். அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். சரி மாப்பிள்ள. சரிங்க. என்னங்க, அம்மா என்ன சொன்னாங்க? அன்னைக்கு நீ லேசா மயக்கமானதும் உன் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்களாமா. அதனால அப்படி சொன்னாங்க. அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு தனியா தூங்கணும்னா எப்படி? பொறுமையா இருங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாமா? ஐயோ, கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாமே. ஐயோ, நீ பேசினா நிறுத்த மாட்டேன். எனக்கு சீக்கிரமா ஆபீஸ் வர போகணும் காலையில. தூங்கலாம் வா. அப்போ அவ்வளவுதானா? போதுமா? சாந்தி, நான் சொல்றத கவனமா கேளு. நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்லிடாத. அம்மா கேட்டா எதுவும் நடக்கலன்னு சொல்லிடுறேன். சரிம்மா, தூங்குங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. ஐயோ, என்ன விட்டுருங்க, என்னால முடியாது. தூங்குங்க. காலையில எழுந்தா அம்மா எனக்கு கொன்னுடுவாங்க. சாந்தி, என்னம்மா? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா. மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிடு. சப்போஸ் உன் புருஷன் ஆசையோட பக்கத்துல வந்தா கூட பக்குவமா ஒதுங்கிடு. சரிம்மா. பாவம்மா, அவரு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா இருக்காரு. நீதான் அவரை வளைச்சு போட்டு அன்பால கரெக்ட் பண்ணணும். அம்மா, நீ சொல்லவே வேண்டாம். என் புருஷனை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி சரி வா, நாம பேசிட்டு இருந்த விஷயத்தை பத்தி உன் புருஷன் கிட்ட சொல்லிடாத. என்னம்மா, எனக்கு தெரியாதா? சரி. என்
புருஷனை பத்தி உனக்கு தெரியாது, அவரை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். நிஜமா நீ இந்த மாதிரி சமைப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கைவசம் உனக்கே ஒரு தொழில் இருக்கு. நீ ஒரு ஹோட்டல் திறந்தா பெரிய பிசினஸ் மேக்னட் ஆயிடலாம். பிசினஸ் பண்ணலாம்னு எனக்கும் ஐடியா இருக்கு, ஆனா அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. மாயா, அந்த குருமா எடுத்துட்டு வாங்க. இன்னும் போட்டுமா? வேணாமா வேணாம். யார் இவங்க? அம்மா சொன்னாங்கல்ல சொந்தக்கார பொண்ணுன்னு, அது இவங்க தான். நல்ல பொண்ணு, இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அதான் என் கூடயே இருக்க சொல்லிட்டேன். மாயா, அந்த சட்னி போய் லஞ்ச் ரெடி பண்ணு. சரிம்மா. சுகுணா, ஏமா நின்னுட்டு இருக்க? உட்காரு, சாப்பிடு. அப்புறம் சாந்தி, பாண்டிச்சேரியில புதுசா ஒரு பிரான்ச் திறக்கிறேன்னு சொன்னல, அங்கதான் போறேன். நீ வாயேன், சேர்ந்து போலாம். சரிங்க. மாப்பிள்ள, எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சாந்திக்கு உடம்பு சரியில்லை. இந்த நிலைமையில அவ வெளியூருக்கு போனா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. சாந்தி உடம்புக்கு ஒண்ணுமே இல்லம்மா. எதுக்கு ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க? அவ வெளியூருக்கு போனான்னா அவ ரிலாக்ஸ் ஆயிடுவா. அதுக்கு இல்ல மாப்பிள்ள. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி அவ உங்க பொண்ணு, இப்ப அவன் என் ஒய்ஃப். உங்களை விட பொறுப்பு எனக்கு அதிகமா இருக்கு. நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். சரி மாப்பிள்ள. வணக்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் தங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. என்னோட லக்கேஜ் இருக்கு, உள்ள எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க. சாந்தி, புது கெஸ்ட் ஹவுஸ். வா சாந்தி, பாரு. என்ன சாந்தி, கெஸ்ட் ஹவுஸ் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குங்க. உங்களோடதா? இதுல என்ன சந்தேகம் உனக்கு? இத மாதிரி என்ன 2 கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஓ. தங்கம்மா, என்னோட ஒய்ஃப் சாந்தி. சாந்தி இவங்க தான் தங்கம்மா. வணக்கம்மா. ரொம்ப நாளா இந்த கெஸ்ட் ஹவுஸ் இவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. தங்கம்மா, எங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணுங்க, ஓகேவா? இந்த லக்கேஜ் மேல கொண்டு போங்க. என்னங்க அவங்கள பார்க்க போறாங்க. சும்மா மேல வண்டர்ஃபுல் ரூம் ஒன்னு இருக்கு. வா போலாம். யா. இதான் நீங்க சொன்ன வண்டர்ஃபுல் ரூமா? ஆமா, இதான் அந்த ராசியான ரூம். ஷூ விடுங்க, காலையிலேயே வா. இதுக்கெல்லாம் நேரங்காலம் தேவையா? மூடு இருந்தாலே போதும். இதுக்கு தான் அம்மா கிட்ட போய் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களா? அம்மா கிட்ட ஹனிமூன் போறோம்னு சொல்லிட்டு போனா அவங்க அனுப்ப மாட்டாங்க, அதான். சரி, ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆகுது, கிளம்பட்டுமா? போங்க. வட்டா? போங்க. அவ்வளவுதானா? ஹேய், முதல்ல கிளம்புங்க. போங்க. என்னடி? போங்க, சீக்கிரமா வந்துருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தேங்க் யூ சார். காஃபி டீ ஏதாச்சும்? இல்ல, தேவைப்பட நான் கூப்பிடுறேன். சரி சார். ஏதாவது பேசுங்க. என்னங்க,
ம் நீங்க எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் செஞ்ச பாக்கியம். ஏய் சான்ஸே இல்லை. நீ எனக்கு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஏங்க உங்களுக்கு என்ன இத்தனை ஒய்ஃப் இருக்கு? உனக்கு எப்படி கரெக்டா தெரியுது? நான் மோசமானவனா?